மார்னிங் எவ்ரி ஒன். இளவரசன் அண்ணா, தேங்க்யூ வெரி மச் அண்ணா. நல்ல காம்ப்ளிமெண்ட் கொடுத்தீங்க. இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும்னா நம்ம காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்கும். அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் கிரேட் டு பி ஒர்க்கிங் அலாங் வித் பீப்புள் லைக் யூ. அண்ட் இந்த படத்தில் நீங்கள் பாருங்களேன், இந்த கேங்கெல்லாம் பார்த்தா கேங்ஸ்டர்ஸ் மாதிரியா தெரியுது. சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ். சென்னை வந்து சிங்கார சென்னைங்க. இங்கே என்ன கேங்ஸ்டர்ஸ் அப்படின்னு எல்லாருக்கும் இன்றைக்கி நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குதான், அப்புறம் வந்து ஆன்சைட்டி இருக்குதான், அப்புறம் வந்து டிப்ரெஷன் இருக்குதான், இந்த மாதிரிலாம் பல பிரச்சனைகள்லாம் இருக்குதை பார்த்து நம்ம டைரக்டர் என்ன பண்ணார், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ஒரு கதை எழுதி இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் பஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு படம் எடுத்துக்கிறாரு. அது சென்னை கேங்ஸ்டர்ஸா கேங்ஸ்டர்ஸா. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் போயிடும், எல்லோரும் ஜாலியாக இருக்கலாம். ஹாப்பியான ஒரு படம். ஷுவராக வந்து இங்கே இருக்கிறவங்கெல்லாம் பார்க்குறதுக்கு மேபி கேங்ஸ்டர்ஸ் மாதிரி இருக்கலாம், என்ன கிங்ஸ்லி. ஆனால் நாங்கள் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது. அண்ட் தம்பி இமான் பிரதர் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். எல்லோரும் அவரை மியூசிஷியனாக பார்த்துருக்கீங்க, நான் அவரை நடிக்க வச்சுருக்கேன். அண்ட் இஸ் ஆக்டட் ஸோ வெல் அந்த டைமில். அண்ட் அதை காமெடிலாம் வேறு பண்ணியிருப்பார். I still have some pictures of it. I don't think I have videos, but and அதை விட்டிங்கன்னா நம்ம இவர் கூடயே இருப்பார். நான் எப்போவுமே அவர் ரெண்டு இப்படி தான் கொஞ்சுவேன், ஏன்னா ரொம்ப பாசமாக இருப்பார், கோவமே வராது. ஆனால் அப்படி ரொம்ப கோவமாக வந்துச்சுன்னா வெளியில் ஒரே புகை மண்டலமாக இருக்கும் ரெண்டு பேருக்கும். ஆனால் நாங்கள் அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், சரி இதெல்லாம் கோவமாக இருக்காங்க போல இது, நம்ம டைலாக் ஒழுங்காக பேசணும் அப்படின்னு சொல்லி. And thank you producers for having me in your film, and it's wonderful to work with you, and I'm doing another film also in your banner, and thanks a lot. அப்புறம் நம்ம கிங்ஸ்லியை பற்றி சொல்லணுன்னா அவர் வந்தாலே ஜாலியாக இருக்கும். இதில் என்னென்னா இந்த கேங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து they all have worked together for the betterment of the film. என்னென்னா நமக்கு ஒரு டைலாக் கொடுத்தாங்கன்னா அதை 10 விதமாக 10 பேர் பேசுவாங்க. ஸோ இஃப் யூ லுக் அட் இட் லைக் இட் a lot of improvisation has happened in the film, and it will surely entertain everyone who is being an audience there to watch this film as Chennai Gangsters. And thank you Mr. Manoj Beno. அப்புறம் புஜி, it was so much fun working with you. And இதெல்லாம் விட்டுட்டு நம்ம தம்பி ஒருத்தர் இருக்கிறார் வைபவ் அப்படின்னு. எல்லாரும் சொன்ன மாதிரி அவர் ரொம்ப நல்ல பிள்ளை, அவர் இருக்கிற இடம்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். எனக்கும் அட்டுல்யாவுக்கும் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சதே அவர் மூக்கு தான். அண்ட் இஸ் அ வெரி குட் லுக்கிங் கை. அண்ட் அவர் மூக்கு வந்து இட்ஸ் லைக் ஸோ ப்ராமினென்ட் அண்ட் மேக்ஸ் ஹிம் அ குட் ஆக்டர் டூ. என்ன தம்பி, கரெக்ட் தானே? ஸோ ஆஸ் அ டீம் வி ஆர் அமேசிங். அண்ட் இதில் வந்து இருக்கிறதுலே ரொம்ப யங்கான ஆள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆனந்தராஜ் சார். அவங்க வந்து எங்களை எல்லாரையுமே வந்து ஒரு ஹெட்மாஸ்டர் மாதிரி, எந்த லைன் பேசினாலும் அதில் வந்து ஒரு பாலிஷ் பண்ணி தட்டி ரெடி பண்ணி, அவங்களுக்கு வந்து எப்படி அப்படின்னா ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கிடையாது, 5000 எக்ஸ்ப்ரெஷன் இருக்கும். இதில் எதுன்னு செலக்ட் பண்ணி டைரக்டர் வந்து எடுக்கிறதுக்குள்ளே பல சீன் போயிடும். அண்ட் இட் வாஸ் ஸோ என்டர்டெய்னிங் அண்ட் இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் அண்ட் மாஸ்டர். அவரை பந்தோடனே நான் காலில் வந்துட்டேன், மாஸ்டர் கடைசியாக ஏதாவது வந்து அப்படி அடிக்கிற மாதிரி வர மாஸ்டர், அது மட்டும் போதும் மாஸ்டர் அப்படின்னு. அண்ட் இட் வாஸ் வெரி ஸ்வீட் அண்ட் ஹி கேவ் மீ தட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் நான் ரொம்ப நேரம் பேச விரும்பல, ஆனால் காலங்காத்தால் என்ன ஜான்விஜய் இவ்வளோ ஓவராக பேசுகிறானே அப்படின்னு சொல்லி, இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது பேசணும் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க. பட் தேங்க்யூ வெரி மச்.